ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் ட்ரெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. எஃப்ஐஸும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து சென்கோ. இதில் சென்கோ கோல்டை விட பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸும் சரி, அதே மாதிரி சென்கோ கோல்டும் சரி, ரெண்டுமே வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஓவர் வேல்யூட் ஸ்டாக் ரெண்டுமே. ஏன்னா ஸ்டாக் பி ரெண்டுமே பார்க்கும்போது எபோவ் 35 கிட்ட இருக்குது. ஆவரேஜாக ரெண்டுமே 35 இருக்குது ஸ்டாக் பி. அதனால் இப்போதைக்கு அது ரிஸ்க்கு கன்சிடர் பண்ணுறது. ஸோ பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 538 ரூபா, 848 ரூபா ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. புக் வேல்யூ 105 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34.4% இருக்குது. இந்த ஸ்டாக்ல ஃபண்டமெண்டல்ஸ் நீ பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கும்போது சிஏஜிஆர் க்ரோத்து ஒரு 44%, நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் க்ரோத் தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ப்ராஃபிட் பண்ணாலுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த கம்பெனி பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ். அது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தெரியுது. பட் ஃபண்டமெண்டலி பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சென்கோ கோல்டை விட நல்லா தான் இருக்குது. சேல்ஸு, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட், அது எல்லாமே 4 வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தேன். சென்கோ கோல்டை விட இவங்க பெட்டராக இருக்காங்க. சென்கோ கோல்டு 300 ரூபாவில் இருக்குது. சென்கோ கோல்டோட ஸ்டாக் பி வந்து 35 இருக்குது. இவங்களோட புக் வேல்யூ 88. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா பீக் லெவல்லையும் பார்க்கும்போது 772 ரூபா. சென்கோ கோல்டோட ப்ராஃபிட் குட் ப்ராஃபிட் க்ரோத் தான் 20.4% இருக்குது சிஏஜிஆர் க்ரோத்து லாஸ்ட் 5 இயர்ஸில். ஆனால் சென்கோ கோல்டை விட அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸுக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து 3.36% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசிங் பண்ணுறாங்க. பட் நான் தான் சொல்கிறேன், சென்கோ கோல்டோட பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் பெட்டராக இருக்குது. பட் ரெண்டுமே வேல்யூஷன் ஜாஸ்தி, இப்போதைக்கு தொட முடியாது. அது மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு பட்டேல் இன்ஜினியரிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜஸ்ஸு, டனலு, நெக்ஸ்ட் வந்து ரோடு, அடுத்து அது சம்மந்தமான இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் கம்பெனியாக இருக்கிறாங்க பட்டேல் இன்ஜினியரிங். இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் 43 ரூபாவில் இருக்குது. இதோட பீக் லெவல் 74 ரூபா. ஸ்டாக் பி வந்து 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. புக் வேல்யூ கிட்ட இருக்குது. ஸோ புக் வேல்யூ 43.2னா இவங்க ஸ்டாக் ப்ரைஸ் 43.5 இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூ கிட்ட தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்று நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புக் வேல்யூ கிட்ட தான் ட்ரேட் ஆகுது. பட் இவங்க வந்து ரிப்பீட்டட் ப்ராஃபிட் பண்ணாலுமே நாட் பேயிங் டிவிடெண்ட், அது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட்டு லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்க்கும்போது 6.27% தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக இருக்குது. கண்டிஜினியன் லைபிலிட்டிஸ் பார்க்கும்போது 2872 கோடியாக இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் வந்து 88.7% ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை. பாரோயிங்ஸும், அதாவது காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அதிகமாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லாஸ்ட் 3 இயர்ஸில் 18.5% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி பக்கம் போனீங்கன்னா ரிஸ்கில் மாட்டிப்ப மாதிரி தோணுது. ஸோ இப்போதைக்கு ஸ்மால் கேப் கம்பெனி பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. இது பட்டேல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதோட ட்ரெண்டை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். வாங்குறதும் வாங்காததும் உங்களோட கருத்து. அது மாதிரி தான் ஹெச்எல்வி லிமிடெட், இதுவும் பார்த்தீங்கன்னா 14 ரூபா தான் ப்ரைஸ் இருக்குது. பட் ஸ்டாக் பி 40 ரூபா இருக்குது. இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி, கிட்டத்தட்ட ஸ்மால் கேப் கம்பெனினே சொல்லலாம். 941 கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷனே இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 14 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. புக் வேல்யூ 6 ரூபா இருக்குது. ஸ்டாக் பி 40 ரூபா இருக்குது. கம்பெனி டெட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பேமெண்ட் இல்லை. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஒரு 2.11% டிக்ரீஸ் ஆயிருக்கு. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் 0.14% இருக்குது. கான்டிஜினன்ட் லைபிலிட்டிஸ் 986 கோடி. அதர் இன்கம்லேருந்து தான் இவங்களுக்கு ஒரு 16 கோடி வருதுன்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, பேலஸு, ரிசார்ட்டு இதெல்லாமே ஆப்ரேட் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணுற பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஐடிசி ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கில் போய் ரிஸ்கில் மாட்டிக்காதீங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, அப்புறம் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. என்னோட ஒப்பீனியன், நான் பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ் பக்கம் போகவே மாட்டேன். பேங்க் செக்டார் மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியூ செக்டாரில் இருக்கிற அதர் சில கம்பெனிஸ்லும் நான் பெருசாக இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஒன்லி ப்ரைவேட் செக்டார் பக்கம் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். பிஎஸ்சியூ செக்டாரில் பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்டாக் தான் நம்ம கைவசம் இருக்குது. அது வந்து பேங்கிங் செக்டாரில் இல்லை, மற்ற செக்டாரில் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் ஐஓபி மட்டும் என்கிட்ட இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற பிஎஸ்சி செக்டார் பேங்க் ஸ்டாக் பக்கம் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ டாடா ஸ்டீல் ஏதாவது அப்டேட்டா அப்படின்னு சொல்லி. டாடா ஸ்டீலில் வந்து ரீசெண்டாக வந்த செய்திகள் என்னென்னு பார்க்கும்போது சைனாவில் ஸ்டீலோட அவுட்புட் காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி
ஒரு அப்டேட் இருந்துச்சு. அதனால மார்க்கெட்டில் கொஞ்சம் 2 நாள் வந்து ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெச்டி குமாரசாமி மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம இந்தியன் ஸ்டீல் கம்பெனிஸை பாதுகாக்கிறதுக்கு சைனாலேருந்து வர ஸ்டீல்ஸ், அதாவது இம்போர்ட் பண்ணுற ஸ்டீலுக்கு வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் நம்மளோட ஸ்டீல் கம்பெனிஸுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு டாடா ஸ்டீலில் இதான் அப்டேட்ஸு. எனி நியூ அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த கார் மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன் மிகவும் அதிகம், எக்கனாமிக் கார்ஸ் குறிப்பாட்டு அப்பர் மிடில் கிளாஸ் குறிப்பாட்டு ஹை லெவல் கார்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் சேல் ஆகுது. இந்த லக்ஸரி கார் செக்மெண்ட் எல்லாமே அதிகமாட்டு சேல் ஆகுது. பட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து வாங்குற இந்த லோ எண்ட் கார்ஸ் அது எல்லாமே சேல் ஆகலை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாக்ஸ் எல்லாமே சரி அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுக்குறாரு. ஸோ ஆக்சுவலி கார் செக்மெண்ட்டில் மட்டும் காம்படிஷன் கிடையாது, மற்ற செக்மெண்ட் எல்லா செக்மெண்ட்லையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லா பிஸ்னஸ்லுமே காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது. வேணா 1-2 பிஸ்னஸில் வேணா குறிப்பாட்டு இப்போ அசோக் லேலாண்ட் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் அதில் அவங்களுக்கு பெருசாக காம்படிஷன் கிடையாது. அப்படி வேணா இருக்கலாமே தவிர எல்லா பிஸ்னஸ்க்குமே காம்படிஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. அதாவது லக்ஸரி கார் சேல் ஆகுது, லோ எண்ட் கார் சேல் ஆகலை. இது இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. பட் ஒரு லாங் டேர்மில் இதே ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகும்லாம் சொல்ல முடியாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே இந்த ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸு. இப்போ வந்து கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, கார் வந்து சேலே ஆகாமல் அப்படிலாம் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது சேல்ஸு. ஆக்சுவலி க்ரோத் இல்லாமல் அப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. மேபி இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ரோ இந்த டிவிடெண்ட் வச்சே நீங்கள் 5 நிமிஷம் பேசுகிறீங்க, கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்கன்னு சொல்லி. அது என்னன்னா சில பேருக்கு அந்த டிவிடெண்டில் இருக்கிற டவுட்ஸ் நிறைய இருக்குது. ரெக்கார்ட் டேட்டு, பேமெண்ட் டேட்டு, அது எப்படி வாங்கினா எப்படி வரும், அது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாமல் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து அதை ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பட் சம் ஆஃப் தம்முக்கு வந்து அது தெரியலை. அதனால தெரியாதவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேண்டி தான் நான் அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாஸ்ட் 3 மந்தில் 55K லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே பண்ணுறவங்க அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது அவங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ஷன் மாதிரி, அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த பிரிட்டானியாவில் வந்து என்கிட்ட 20 ஷேர் இருக்குது, 4973 ரூபா அந்த ரேஞ்சில் அவர் வச்சிருக்காரு ஆவரேஜ் ப்ரைஸு. ஸோ இதை வந்து லாங் டேர்மு ஹோல்ட் பண்ணலாமா, ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது பிஸ்கட் செக்மெண்ட் தான். இப்போதைக்கு அவங்களுக்கு சேல்ஸ், நான் இப்போ இருக்க ட்ரெண்டை சொல்கிறேன், இப்போ இருக்க ட்ரெண்டில் அவங்களுக்கு சேல்ஸ் பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேக்கேஜோட சைஸை குறைச்சாங்க. அதாவது ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், பேக்கேஜோட சைஸை குறைச்சாங்க. நீங்கள் பிரிட்டானியா கம்பெனி விற்கிற பிஸ்கட்ஸ் எல்லாமே, பிரிட்டானியா மட்டும் இல்லை எல்லா கம்பெனியுமே அப்படி தான் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பிஸ்கட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின பிஸ்கட் சைஸை பார்க்கும்போது ஒரு சைஸ் இருக்கும், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அதோட சின்னதாக இருக்கும். ப்ரைஸே ஏற்றாமல் அதோட சைஸை கம்மி பண்ணி விற்றாங்க. ஸோ இப்போ பிரிட்டானியா வந்து 4973 ரூபாவில் வச்சுருக்காரு அவர். ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4752 ரூபாவில் இருக்குது. அதோட ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது பி ரேஷியோ 53 இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூட். ஃப்ரெஷ் என்ட்ரி இதில் எடுக்க முடியாது. பட் அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதும் ஹோல்ட் பண்ணாததும் உங்களோட கருத்து. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் மேபி அது வந்து மீண்டு வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இந்த செக்டார்லையும் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த டீலிங் இந்தியா பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, டீலிங் இந்தியா கார்பரேஷன் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் 407 ரூபாவில் இருக்குது. இதோட பி பார்க்கும்போது 14 இருக்குது ஸ்டாக் பி. அது மட்டும் இல்லாமல் இதோட மார்க்கெட் கேப்லேஷன் கிட்டத்தட்ட 1400 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பெருசாக பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி இல்லை, இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனினே சொல்லலாம். அது மாதிரி நான் லாஸ்ட்டு 4 குவார்ட்டர்ஸ் ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போது அவங்களோட க்ரோத் 330 to 340 கோடி அந்த ரேஞ்சில் தான் லாஸ்ட்டு 4 குவார்ட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது 23 கோடி 26 கோடி அந்த ரேஞ்சில் அப்படி ஆவரேஜாக தான் இருக்குது. பட் பெருசாக இதிலெல்லாம் க்ரோத் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதோட பீக் லெவல்லையும் பார்க்கும்போது 52 ஹை 770 ரூபா சம்திங் இருக்குது, இப்போ 400 ரூபாவில் இருக்குது. 52 லோ பார்க்கும்போது 200 ரூபா சம்திங்கில் இருக்குது. பட் இதெல்லாமே வந்து ரிஸ்க்காக தான் வந்து முடியும் போல் தோணுது. ஏன்னா ஸ்மால் கேப் பக்கம் இப்போ போகாதீங்க, ஹை செல்லிங் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுது ஸ்டாக். வந்து இந்த ஸ்டாக்கு லாஸ்ட்டு 6 மந்த் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தேன்னா 37% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால இப்போதைக்கு இது பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்களோட ஸ்டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்காங்க.
என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. அது என்னன்னா 2022 4000 ஸ்டோர்ஸ் வந்து நாங்கள் ஃபிசிக்கலி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 3400 ஷோரூம் தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அவைலபிள் டேட்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 100 ஸ்டோர் ஏதோ தான் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அந்த இந்தியன் மோட்டார் சைக்கிள் ஆக்ட் படி ட்ரேட் சர்டிஃபிகேட் 100 ஸ்டோரில் தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 95% ஆஃப் த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நெசசரி சர்டிஃபிகேஷனே இல்லை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதை பேஸ் பண்ணி ஓலா எலக்ட்ரிக் ஷோரூமில் எல்லாமே ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கோட பாவிஷ் அகர்வால் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் அன்னைக்கு மீட் பண்ணி பேசியிருக்காங்க. சென்ட்ரலில் ஐடி டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஏஏ ஸ்டார்ட் அப் குருட்ரீம் ப்ராக்ரஸை பற்றி அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஓலாவில் வந்து அப்டேட்டு. இவங்க புதுசாக நிறைய சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஓலா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்கில் இருக்குது. அவங்க ரீசெண்டாக ஒரு 1500 பேரோ 1000 பேரை வந்து லே ஆஃப் பண்ணாங்க. அப்படி பண்ணி அதை ப்ராஃபிட்டபிளாட்டு மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு இந்த கம்பெனி பக்கம் போக வேண்டாம். அவங்க எப்போ ப்ராஃபிட் பாதைக்கு திரும்புகிறாங்களோ அப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சிவநாடார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ஃபவுண்டராக இருக்கார். இவர் வந்து 47% ஆஃப் ஷேர் ஹோல்டிங்காக ஹெச்எல் கார்பரேஷனில் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து வாமா டெல்லி இதில் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட டாட்டர் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணுக்கு அவர் வச்சுருந்த ஸ்டே ஹோல்டிங் எல்லாமே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாமா டெல்லியில் வந்து ஒரு 49.94% ஸ்டேக் வந்து ஹெச்எல் கார்பரேஷன் வச்சுருந்தாங்க. வாமா டெல்லியில் உள்ள ஸ்டேக் வந்து ஹெச்எல் கார்பரேஷன் ஹோல்ட் பண்ணாங்க. ஹெச்எல் கார்பரேஷன் உள்ள ஸ்டேக் வந்து இவர் சிவநாடர் வந்து ஹோல்ட் பண்ணார். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்போஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க 6 to 8% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து மார்ச்சில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ பெயின் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போத் டீலர்ஸ் அண்ட் கன்சியூமருக்கு வந்து இவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ் வந்து ஸ்கீம்ஸ் பேசிஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அர்பனில் ஸ்லோ டவுன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச்சில் 6-8% மார்க்கெட் ஷேரை பிடிச்சிரும் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பிர்லாவோட ஓப்போஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.